ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். தியான வசனம் 6ஆம் வசனம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதிலே நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறோம். ஆலயம் செல்லுகிறோம், வழிபாடு செய்கிறோம், காணிக்கை படைக்கிறோம், கோயிலை துப்புரவு செய்கிறோம், கோயிலை கழுவி நாம் அந்த ஆண்டவருடைய ஆலயத்தை பிரியப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஓய்வு நாட்களை ஆசரிக்கிறவர்களாக இருக்கிறோம். கூட்டங்களுக்கு செல்லுகிறோம், குழுக்களுக்கு செல்லுகிறோம், ஊழியங்களுக்கு செல்லுகிறோம். இவையெல்லாம் எதற்காக? ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக, தேவனை அவருக்கு பிரீதியாய் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் ஆண்டவர் சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டது. ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற அதே சத்தியம்தான். நாம் ஆண்டவரை பிரியமாய் நாம் அவர் சொல்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் சான்று பகர வேண்டும். அதற்காகத்தான் நாம் இத்தனை காரியங்களை செய்கிறோம். ஆனால் இவைகள் மாத்திரம்தான், நான் பட்டியலிட்டவைகள் மாத்திரம்தான் ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடியதா? இன்னும் பார்ப்போம் என்றால், இங்கே எபிரேயாக்கியன் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசியாய் இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஆண்டவருக்கு பிரியமாய் நீ நடக்க முடியாது. இதைத்தான் எபிரேயாக்கியன் இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதுமாக அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்னும் சத்தியத்தை பற்றி இன்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆங்கில மொழியிலே நாம் இதை பார்ப்போம் என்றால், God is a rewarder of them that diligently seek him. உண்மையாய் அக்கறையாய் தேடுகிறவர்களுக்கு தேவன் பலனளிக்கிறவராய் இருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னும் சற்று ஆழமாக அதை சிந்திக்க வேண்டும் என்றால், தேவன் தம்மை சுறுசுறுப்பாய் தேடுகிறவர்களுக்கு, விடாமுயற்சியோடு தேடுகிறவர்களுக்கு, கவனத்தோடு தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை தேடுதல் என்பது நுனிப்புல் மேய்கிற ஒரு அனுபவம் அல்ல. என் ஆண்டவரோடு பிரசன்னமாக இருக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை கவனத்தோடு வாசித்து பார்ப்போம் என்றால், கிறிஸ்து மார்க்கத்திற்கு விரோதிகளாயிருந்த யூதர்களால் ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்கப்பட்டு இன்னும் பலவிதமான துன்பமும் உபத்திரவமும் அடைந்ததால் மனம் சோர்வடைந்து கிறிஸ்து மார்க்கத்தில் தங்களுக்கு இருந்த விசுவாசத்தை விட்டுவிடக்கூடிய நிலையில் இருந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டது என்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். இந்த நிருபத்திலே யூதர்களுடைய வேதாகமத்தின்படியே நஸ்ரேயனாகிய இயேசு மனுஷீகத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன் என்றும், கிறிஸ்து மார்க்கமானது யூத மார்க்கத்தை விட எப்படி மேலானதென்றும், எப்படி முற்பிதாக்களும் பக்தர்களும் விசுவாசத்தினால் நன்மையடைந்து ஆசீர்வாதம் பெற்றார்கள் என்றும், அப்படியே நாமும் தேவனை விசுவாசித்து அவரை சுறுசுறுப்போடும் விடாமுயற்சியோடும் கவனத்தோடும் தேடுவோம் என்றால் நமக்கும் தேவன் பலனளிப்பார் என்று அறிவிக்கிறதை இந்த நிருபத்திலே நாம் காண முடியும். ஒரு மனிதனுடைய ஜீவியத்தை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், அவனுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான காலம் தான் தேவனை அறியவில்லை என்கிற உணர்ச்சி அவனுக்கு உண்டான காலம்தான். நாம் எவ்வளவு கற்றவர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், சாஸ்திரிகளாக இருந்தாலும், பெரிய பக்தர்களாக இருந்தாலும், நம்மில் தேவனை முழுவதும் அறிந்தவர்கள் எவரும் இல்லை என்று நிச்சயமாய் சொல்ல முடியும். நாம் தேவனை சரியாய் அறிந்து கொள்ளவில்லை என்று நமக்கு தெரிந்தவுடனே நாம் தேவனை பற்றி அறிய பிரயாசம் எடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நம்முடைய பிரயாசங்கள் பலவிதமாக இருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவருடைய ஆவியால் நடத்தப்படுவோம் என்றால், நாம் அவரை பரிசுத்த வேதாகமத்தில் தேடி அவரை அதில் கண்டுகொள்ள பிரயாசப்படுவோம். சுறுசுறுப்பாய் தேடுவோம்,
விடாமுயற்சியோடு தேடுவோம், கவனத்தோடு தேடுவோம். சுறுசுறுப்பாய் தேடுவது என்றால் என்ன என்பதை அறிய நமக்கு அகராதி அவசியமில்லை. ஏனென்றால் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு கூட்டத்தாரிலும், ஒவ்வொரு ஜாதியாரிலும், கட்சிக்காரரிலும் சுறுசுறுப்பு என்பது என்னவென்று மற்றவர்களுக்கு விளக்கி காட்ட தாங்கள் தங்கடங்கட்டி கொண்டவர்கள் போல சுறுசுறுப்பாய் அங்குமிங்கும் ஓடித்திருக்கிறவர்களை நாம் பார்க்கிறோமே. ஆனால் அவர்கள் தேவனை தேடவில்லை. தாங்கள் அடைய வேண்டிய காரியத்திற்காக தங்களை எவ்விதமாய் பிரதிஷ்டை செய்து எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறார்கள் என்று நாம் கண்களால் பார்க்கும் பொழுது தேவனை சுறுசுறுப்பாய் விடாமுயற்சியோடு கவனத்தோடு தேடுவது என்னவென்பதை நாம் மிக எளிதாக அறிந்து கொள்ள முடியும். மேலும் பரிசுத்த வேதாகமத்திலே அநீதியுள்ள உக்கிரானக்காரன் தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவனை நோக்கி, உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாக எழுது என்று சொன்னதில் அவனுடைய சுறுசுறுப்பையும் கவனமும் விளங்குகிறது. அப்படியானால் தேவனை தேட அவ்வளவு பிரயாசம் அவசியமா? தேவன் நம்மை தமக்கு மறைத்து கொள்ளுகிறாரா? அல்லது அநேக தடுப்புகள் உள்ள அரண்மனைக்குள் இருந்து கொண்டு ஒருவரும் தம்மை கிட்டிச் சேராதபடி ஒவ்வொரு வாசலிலும் கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்திருக்கிறாரா? இல்லையே. தேவனை கண்டுபிடிக்க தடைகள் இருக்குமானால் அவைகளெல்லாம் நம்மிலும் நம்மாலும் நம்மிடத்திலுமே இருக்கின்றன. ஏனென்றால் நம்மை போல அவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது? இரட்சகர் நானே வழி என்று தெளிவாய் சொல்லியிருக்கிறார். உங்களிடத்தில் பேசுகிற என்னை விட, இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களை விட உலகத்தில் ஜீவித்து போன எவரும் தேவனை கண்டுபிடிக்க மேலான சிலாக்கியம் பெற்றிருந்தவர்கள் அல்லவென்று நிச்சயமாய் சொல்லலாம். தேவனை தேட நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை எவ்வாறு கையாடினோம்? அருமையான தேவ பிள்ளையே, முழு இருதயத்தோடு தேடினாயா? நம்முடைய நாட்டம் தேட்டமெல்லாம் தேவன் பேரில் இருக்கிறதா? ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நம்மில் மிச்சமான பேர் உலகத்தில் அநேக காரியங்களை தேடி போகிறோம். ஐஸ்வர்யத்தை தேடுகிறோம், மேன்மையை தேடுகிறோம், செல்வாக்கை தேடுகிறோம், சுகத்தை தேடுகிறோம், பலத்தை தேடுகிறோம், உல்லாசங்களை தேடுகிறோம், பேர் பிரஸ்தாபங்களை, இன்பங்களை நாடி தேடி ஓடுகிறோம். அவைகளோடு தேவனை தேடுவதும் ஒன்றாக கொண்டிருக்கிறோம். இல்லை, தேவனை சார்ந்து தேவனை மாத்திரம் முதன்மையான இடத்துல வைத்து தேடுகிறோமா? தேவனை சுறுசுறுப்பாய் தேடுகிறவன் மற்றவைகளை தேடுவதை விட்டு ஓய்வது மாத்திரமல்ல, அவைகளை வெறுக்க வேண்டியதையும் இருக்கிறான். ஏனென்றால் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று ஆண்டவராய் இயேசு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை கவனத்தோடு தேடுகிறவன் முதலாவது மற்றவைகளை தேடுவதை விட்டுவிட்டு அவன் அவைகளை தவிர்த்துவிட்டு ஒரு மாலுமி துறைமுகத்தை நோக்கி செல்லும்போது தனக்கு அனுகூலமானவைகள் எவைகள், இடையூறானவைகள் எவைகள் என்பதை கவனித்து எல்லா பாய்களையும் விரித்து கப்பலில் இருக்கும் ஆகாரம் முதலிய ஜாமான்கள் துறைமுகம் செல்லும் வரை தான் போதும் என்று துரிதமாய் கப்பலை ஓட்டுவான். அவன் அற்ப சொற்ப காற்றையும் நீரோட்டத்தையும் அசட்டை செய்து அனாவசியமான ஜாமான்களை கப்பலில் ஏற்றினால் எல்லாரும் அழிய நேரிடுமே என்று அறிந்து தான் சாப்பிடும் போதும் பானம் பண்ணும் போதும் பேசும் போதும் உறங்கும் போதும் துறைமுகத்தையும் அதை சேர்வதையும் பற்றியே நினைத்து பேசி தன் திசை காட்டும் கருவியையும் வழிகாட்டும் படத்தையும் ஓயாமல் மாறி மாறி கவனித்து கொண்டே இருப்பான். அவ்வளவு கவனத்தோடு நீங்களும் நானும் தேவனை வேதாகமத்தில் தேடும் பொழுது அவரை சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வியாபி, சர்வ ஞானமுள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்தர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் என்றும் அவரே சத்தியம் என்றும் காண்கிறோம். அவ்விதமாகவே நாம் தெளிவாய் கண்டறிந்த போதிலும் நாம் நம்முடைய ஜீவியத்திலே தேவனுடைய லட்சணங்களில் சிலவற்றை மாத்திரம் முக்கியப்படுத்தி அவைகளை பற்றி அடிக்கடி பேசி மற்றவைகளை பற்றி நாம் பேசவோ சிந்திக்கவோ இல்லாது அசட்டை செய்து ஜீவிக்கிறோம். தேவன் சர்வ வல்லவர் என்று ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆனால் நம்முடைய ஜீவியத்தில் வேளா வேளைகளில் அவருடைய வல்லமையை சந்தேகிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் சர்வ வியாபி என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜீவியமும் சம்பாஷணைகளும் இந்த சத்தியத்தை நாம் மறந்து போனதாகவே காண்பிக்கின்றன. தேவன் சர்வ ஞானியான போதிலும் நம்முடைய ஞானம் அவர் ஞானத்தில் மேலானது போல நாம் அநேகமாய் நம்முடைய யோசனையின்படியே நடக்கிறது இல்லையா? தேவன் நீதியுள்ளவர் என்று விசுவாசிக்கிறதாக ஒவ்வொரு நாளும் ஒரு நாளில் பல முறையும் அறிக்கையிட்ட போதிலும் தேவனுடைய நீதியை பற்றி பேசுவதிலும் நாம் நியாயத்தை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படும் போது நம்மில் அநேகர் பிரியப்படாமல் இருக்கிறோம் அல்லவா? அவ்விதமாகவே தேவன் பரிசுத்தர், ஆகவே நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவதிலும் நாம் சந்தோஷப்படுகிறதில்லை. அவ்விதமாகவே சத்தியம்
நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு அத்தியாவசியம் என்று நம்மில் அநேகருடைய பேச்சும் சீவியமும் காட்டுகிறதே இல்லை. ஆனால் தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் என்று எல்லோரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். ஆம், அவர் அன்புக்கு அளவில்லை, இரக்கங்களுக்கு முடிவில்லை. அந்த அன்பும் இரக்கமும் என்னிலிருந்து மற்றவர்களுக்கு செல்லுகிறதா? அப்படி என்றால் தானே அன்பு வெளிப்படுத்த முடியும். காணுகின்ற சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று கேட்கிறாரே ஆண்டவர். அவ்விதமாகவே அவரை இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது என்றும், தேவன் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார் என்றும், அவருடைய நாமம் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்றும் எழுதியிருக்கிறதே. இரட்சகரும் அநீதியுள்ள நியாயாதிபதியின் ஓமையின் இறுதியில் தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று சொல்லுகிறாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி இருந்த போதிலும் நினிவே பட்டணத்தார் தங்களுக்கு நீதியாய் வர வேண்டிய தண்டனையிலிருந்து ரெட்டொடுத்து உபவாசித்து ஜெபித்ததினாலே மாத்திரமல்ல, அவரவர் தம்தம் பொல்லாத வழியையும் தம்தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பினதினாலேயே தப்பித்து கொண்டார்கள். அறிக்கை செய்கிறதினால் அல்ல, விட்டு விடுகிறதினாலே. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் இரட்சகராகிய தேவனே, உமக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் பரலோகத்திற்கு போகும் முன்பாக மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்க வேண்டியது என்று சொல்லி போனீரே. ஆதலால் நாங்களும் தேவனை ஆராய்ந்து அறிந்ததின் பலனாக தேவ தண்டனைக்கு தப்பி தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பினவர்களாய் பாவ மன்னிப்படைந்தவர்களாக எல்லா பொல்லாத செய்கைகளையும் பொல்லாத வழியையும் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பினவர்களாய் காணப்பட தேவன் எங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.